பேசலாம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் குற்றவாளியை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார். குற்றவாளி, அவரோட 2 குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதில் ஒரு குற்றவாளியை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த குற்றவாளியிடத்திலே மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது என்று அவர் பிரசங்கத்தின் நாட்டிலே அவர் தேவன் என்றும் கடவுள் என்றும் விசுவாசிக்காத ஜனங்கள் கல்வாரி சிலுவிலே அவரை அறைந்தார்கள். அறைந்த நேரத்தில் அவர் சிலுவிலே தூங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தர்க்கம் நடக்கிற கீழே உள்ள அந்த ஜனங்கள் அவருடைய ஒரு கேலி சிறு இலக்காரம் செய்வார்கள். இவர் தேவனுக்கு ராஜாவாக இருந்தால் இவர் இறங்கி வரட்டும், அப்பொழுது நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய உடையை பங்கிட்டு போட்டு கேவலம் செய்தார்கள். அவருக்கு சிலுவைக்கு மேலே இவர் இவருடைய ராஜா என்று எழுதி கேவலம் செய்தார்கள். அதே போல் சிலுவையில் அறையப்பட்ட 2 குற்றவாளிகள் ஒருவன் இயேசுவை பார்த்து கேவலம் செய்கிறான். நீ மேசியாவா இருந்தால் உன்னை ரட்சித்துக் கொள்ளும், பிறகு எங்களையும் ரட்சிக்கும் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு பார்த்து சொன்ன அந்த குற்றவாளி சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் தியானிக்கும். 40ஆவது வசனம் 23-40 பார்க்கும்போது, மற்றவன் அவனை நோக்கி 39 வசனம், அன்றும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்பொழுது மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படவில்லையா? அப்போ அவனுக்கு பயம் இருந்தது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நான் நடப்பிக்கத்தக்க பலனை அடைந்திருக்கிறோம் என்று தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய பாவத்தை உணர்கிறவனாக இருந்தான், மனம் திரும்புகிறவனாக இருந்தான். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ இயேசுவை அவன் அறிக்கை செய்கிறான். அவர் ஒரு நீதிமான், அவர் பாவம் செய்யவில்லை என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். 42ஆவது வசனம் கடைசியாக இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தவில்லை என்று அவன் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த குற்றவாளி இடத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அன்றைக்கு அவனிடத்தில் வேதம் இல்லை, இன்றைக்கு நம்முடைய கையில் வேதம் இருக்கிறது. ஆனால் அவன் மனம் திரும்புகிறவனாக இருந்து, பாவத்தை உணர்வனாக இருந்து, இயேசுவை நீதிமான் என்று அறிந்தவனாக இருந்து, அவர் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து மீண்டும் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்வார் என்பதை அவன் அறிந்திருந்துதான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அடியை நினைத்துக் கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இன்று கூட ஆண்டவர் மீண்டுமாய் நம்மிடத்தில் வரப்போகிறார். மீண்டுமாக அந்த வரிக்கு நாம் ஆயத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 2வது வார்த்தையை தியானித்தோம். குற்றவாளியை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று சொன்னீர். அவனிடத்தில் அந்த கீழ்ப்படிதல் விசுவாசம் நீ பார்த்தீர். ஆண்டவரே, உண்மை நீதிமான் என்று அவன் அறிக்கை செய்யலாம். நீ தகாத ஒன்றும் செய்யவில்லை என்பதை அறிக்கை செய்யலாம். தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தான். நீ மீண்டும் அறிவீர் என்பதை அவன் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, இதோ உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் நாங்கள் உங்களுடைய வருகையிலே ஆயத்தப்பட எங்களை நடத்தும் ஐயா. நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு வழிகாட்டும், வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.